வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். நாளைக்கு மார்ச் 3 நடக்க போகிற கேரளா லாட்ரிக்கான ஒரு சூப்பர் கெஸ்ஸிங் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்று யார் யாருக்கு என்னென்ன நம்பர் லக்கியாக இருந்துச்சு, என்ன நம்பருக்கு ப்ரைஸ் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த கேரளா லாட்ரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்கான மட்டும்தான். இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி தான் படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி மண்டே. ஸோ மண்டேக்கான ரிசல்ட் 692. ஓகேங்களா, 692. ஸோ இது ஒரு சின்ன லாஜிக் வச்சு தான் இன்றைக்கான ரிசல்ட் 692 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 692 அப்படின்ற நம்பர் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன லாஜிக் இருக்குது. ஸோ அதைப்படி தான் அவன் இன்றைக்கி கொடுத்துருக்கான். ஓகேங்களா, இது வீக்லி சார்ட். ஓகேங்களா, வீக்லி சார்ட் மண்டே, டியூஸ்டே, போன மண்டேவும் டியூஸ்டேவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போன மண்டே 940, 647, 692 அப்படின்ற நம்பர் எப்படி வந்தது? 647 அப்படின்ற நம்பர் இன்னைக்கு ரிசல்ட் 692 அப்படின்னு. ஓகேங்களா, பிசியில் 47ன்ற நம்பர் எப்படி வந்திருக்கு அப்படின்னா, 4ஓட பவர் நம்பர் ஆக்சுவலாக பிசி. ஓகேங்களா, ஸோ 4ஓட பவர் நம்பர் 9. 7ஓட பவர் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகேங்களா, ஸோ பிசியில் 92, அதோட டைரக்ட் பவர் நம்பரை 92. 47க்கு டைரெக்டாக அதோட பவர் நம்பர் 97 அப்படின்ற நம்பரை அவன் கொடுத்துருக்கான். 6ஓட நம்பர் 6 அப்படியே வச்சு 692 அப்படின்ற நம்பரை இன்றைக்கான ரிசல்ட்டாக அவன் கொடுத்துட்டான். ஓகேங்களா, இன்றைக்கான ரிசல்ட் அழகாக லாஸ்ட் வீக் டியூஸ்டே வந்ததை இந்த வீக் மண்டேக்கு அழகாக ரிசல்ட்டாக கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ என்னோடய கெஸ்ஸிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, லாஸ்ட் வீக் மண்டே. ஓகேங்களா, லாஸ்ட் வீக் மண்டே 940. ஓகேங்களா, இதான் லாஸ்ட் வீக் மண்டேக்கான ரிசல்ட். ஓகேங்களா, ஸோ இதில் ஆப்போசிட்டாக அடித்த மாதிரி இந்த 940க்கு பிசியில் 40. ஸோ இதோட பவர் நம்பர் 4ஓட பவர் நம்பர் 9, 0ஓட பவர் நம்பர் 5. ஸோ பிசியில் 95 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக முடிக்கிறதுக்கு நம்ம சின்ன ஒரு லாஜிக் தான். இந்த பவர் நம்பர் ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணி இந்த 4க்கு பவர் நம்பர் 9, 0க்கு பவர் நம்பர் 5 அப்படின்ற மாதிரி நிறைய பவர் நம்பர் வச்சு தான் நம்ம ரிசல்ட்டை பார்த்தாலே தெரியும். நிறையா இந்த மாதிரி தான் அவன் மேக் பண்ணி நமக்கு ரிசல்ட்டாக கொடுத்துட்ருக்கான். ஸோ என்னோடய கெஸ்ஸிங் ஏன்னா லாஸ்ட் வீக் டியூஸ்டேயோட பவர் நம்பரை வச்சு தான் இந்த வீக் மண்டேக்கான ரிசல்ட் அவன் கொடுத்துருக்கான். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் வீக் மண்டேவோட ரிசல்ட்டை வச்சு நாளைக்கு டியூஸ்டே இல்லையா, ஸோ அந்த நம்பர் பவர் நம்பர் யூஸ் பண்ணி நாளைக்கான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசியில் 95 அப்படின்ற நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ 95 அப்படின்றது ஒரு சூப்பரான நம்பரு. பிசியில் நம்ம சிபோர்ட் பிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம மோஸ்ட்டாக பவர் நம்பர் தான் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிசியில் 95, அதாவது 95, பிசியில் 95 அப்படின்ற நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, என்னோட கெஸ்ஸிங் நாளைக்கு 995 அப்படின்ற நம்பர் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு சூப்பரான நம்பர் நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர் கான்ஃபிடெண்ட்டாக வரும் அப்படின்னு நான் எந்த ஷூரிட்டியுமே நான் கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ கெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த நம்பர் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிசியில் உங்களுக்கு இந்த நம்பர் நாளைக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.